கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் மாணிக்கம். நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப இந்த மாதிரி பில்லி சூனிய கட்டுலேருந்து இதாக இருந்தேன். நான் போகாத கோயில் இல்லை. எல்லா கோயிலுக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாச்சு. தமிழ்நாட்டில் சொல்கிற இடமெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. கடைசியாக அப்புறம் மந்திரவாதிகள் எடுத்து அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. ஒன்றுமே சரியாகலை. ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாது. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஒரு மாத்திரை போடுற நிலைமைக்கு சொல்லுவாச்சு. மாத்திரை போட்டாலும் தூக்கம் இல்லை. கடைசியாக ஒரு ஐயா இந்த மாதிரி சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்புறது இல்லை. நானும் அதெல்லாம் நம்பலை. சரி, அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக நீங்கள் ஒரு நாள் சும்மா வாங்க, கூட வாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அந்த ஐயா சரி அவர் சொன்னார் சொல்லி வந்தோம். அப்புறம் வந்தால் நாங்கள் நியூ லைஃப் மிரகல் ரைஸ் இந்த சர்ச்சுக்கு வந்தோம். இங்கே ஐயா போதரை பார்த்து ஜெபம் பண்ணணும். அவர் அந்த நாளைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிது. அந்த சர்ச்சுக்கு அப்புறம் நான் வர எனக்கு நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சுகம் கிடைச்சிது. எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்தது. நல்ல ஒரு இதாக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக நல்லா சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கி அப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு தான் எங்கேயும் கிடைக்கல. எங்கள் சர்ச்சிலே எங்கள் ஐயாவே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது. 2 குழந்தைங்களை அழகாக கொடுத்துருக்காரு. ஆண் 1 பெண் குழந்தை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு கொடானோடி நன்றி ஸ்தோத்திரம். அவருக்கு உடைய கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு கொடான கொடி. இன்றைக்கி எங்களுக்கு திருமணமாகி 14 வருடங்கள் முடிந்து 15 வருடம் பிறந்திருக்கு. இந்த நாளில் நான் ஒரு சாட்சியாக கர்த்தர் இந்த இடத்துல எங்களை நிறுத்தியிருக்கிறாரு. நான் ஒரு பரம்பரை ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவர். எனக்கு இந்து மாப்பிள்ளையாக தான் திருமணத்துக்காக பார்த்து கொண்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்ப்பதற்காக இந்த சென்னைக்கு வந்தது வடபழனி கோயிலுக்கு. ஆனால் கர்த்தருடைய அநாதி திட்டம் இந்த இடத்துல நியூ லைஃப் சபையில் கொண்டு ஆண்டவர் எங்களை நிறுத்தினார். நாங்கள் தேடி வந்தது ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை. ஆனால் கர்த்தர் எனக்குன்னு நியமித்த ஒரு மகனை அந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் மூலம் ஏற்படுத்தி இந்த திருமண வாழ்க்கையை எங்களுக்கு இந்த பந்தத்தை கொடுத்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு 2 குழந்தையும் கொடுத்து இந்நாள் வரைக்கும் இந்த வாழ்க்கையை நடத்த கர்த்தர் கொடுத்த மிக பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்.